குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டில் பெப்பர் சிக்கன் தான் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு 3 ஆனியன் வந்துட்டு நான் சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பக்கத்துலேயே நின்று செய்யணுன்றது கூட இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 1/2 கேஜி எடுத்திருக்கேன். அது வந்து கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஒரு 3 டைம் அலம்பி கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதில் வேலையே இது தான், மெயினான வேலையே இது தான். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சிட்டு பெப்பர் மட்டும் 1 டீஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் குக் பண்ணி ரெடி ஆகும்போது நம்ம 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா அதில் வந்து அந்த டேஸ்ட்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பேன் வச்சுட்டு ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆயில் போதும் இதுக்கு, ரொம்ப ஆயில் தேவைப்படாது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே அதில் சேர்த்துட்டு ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ராப் தண்ணி கூட சேர்க்கலை. ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கோன்னு நீங்களே பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணி விட்டுருக்கோம் அதில். நம்ம ஆனால் ஒரு ட்ராப் தண்ணி கூட அதில் சேர்க்கலை. சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வருது. இப்போ வந்துட்டு இந்த தண்ணிலாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி திறந்து வச்சு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் கூட மூடி போட்டு வைக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் நிறுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் பத்திரி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். ரைஸ் நம்ம இடியாப்பம் மாவில் பத்திரி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. பெரிய வீடியோவில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.